Hey guys, welcome back. நான் விமல், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விவோஐடி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விவோவோட iQOO 9 சீரீஸை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். iQOO 9 சீரீஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் விவோஐடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா விவோஐடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விவோ iQOO 9 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஏன் அப்படின்னா, iQOO பார்த்தோம்னா விவோவோட ஒரு சப் பிராண்டு தான் வந்து iQOO. அதுலேருந்து தான் அவங்களோட ஃப்ளாக்ஷிப் கில்லர்ஸ் மாதிரி மொபைல்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. iQOOன்னு சொன்னாவே நிறைய பேருக்கு தெரியும். ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. கில்லர் ப்ரைஸ் அப்படின்னா ஒரு 30 to 40 ரேஞ்சில் வந்து அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த வரிசையில் பார்த்தோம்னா iQOO 7 வந்து போன வருஷம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்தியாவில். அதை தொடர்ந்து வந்து iQOO 9 வந்து இப்போதைக்கு இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. iQOO 9 மட்டும் கிடையாது. iQOO 9 சீரீஸில் கிட்டத்தட்ட 3 மொபைல் இருக்குது. இந்த 3 மொபைலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா iQOO 9, அதுக்கப்புறம் iQOO 9 Pro அப்படின்னு சொல்லிட்டு 2 மொபைல் பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு மொபைலும் இருக்குது, iQOO 9 SE அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து iQOO 9லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். iQOO 9 பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6.56 inches ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த AMOLED டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா 10-bit AMOLED டிஸ்பிளேன்னு சொல்லலாம். அதாவது இந்த AMOLED டிஸ்பிளேல பார்த்தோம் அப்படின்னா 10-bit கலர்ஸ் வந்து அதனால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட்டும், அது கூடவே வந்து 300 ஹெர்ட்ஸுக்கான டச் சாம்பிளிங்கும் கொடுத்துருக்காங்க. நான் வந்து 360 ஹெர்ட்ஸ் தான் பார்த்துருக்கேன். இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து 300 ஹெர்ட்ஸ் வந்து நான் பார்க்குறது. iQOO நிறைய வித்தியாசமாக பண்ணுறாங்க. அப்போ கண்டிப்பாக இது வந்து AMOLED வந்து சாம்சங்கோட AMOLED டிஸ்பிளேவாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா iQOO 9ஓட ப்ராசஸர். iQOO 9ஓட ப்ராசஸர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, Qualcomm Snapdragonோட 888+ ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த 888+ ப்ராசஸர் வந்து சொல்லணுன்ட்டு அவசியமே கிடையாது. ஒன் ஆஃப் த ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் Qualcomm கிட்டேருந்து வந்திருக்கு. அது கூடவே இது வந்து ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸரும். இப்போதைக்கு இந்த 888+ ப்ராசஸரில் பார்த்தோம்னா இவங்க கூலிங்கெல்லாம் வந்து நல்லா கொடுத்து வந்து கொஞ்சம் ஹீட்டை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து iQOO தரப்புலேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த iQOO 9ஓட கேமராஸ் பற்றி நம்ம பார்ப்போம். iQOO 9ல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 48 மெகா பிக்சல் சோனி IMX598 அப்படிங்கிற ஒரு மெயின் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் சென்சார் பார்த்தோம்னா OIS சப்போர்ட் பண்ணும். இந்த OIS வந்து ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம். கிம்பிள் ஸ்டேபிளைசேஷன் இந்த OISல கொடுத்துருக்காங்க. அதனால ரொம்பவே வந்து ஸ்டேபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அது கூடவே ஒரு 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சரும் கொடுத்துருக்காங்க. அது கூட ஒரு 13 மெகா பிக்சல் போர்ட்ரேட் சென்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டெலிஃபோட்டோ கேமரா மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இந்த டெலிஃபோட்டோ கேமராவை யூஸ் பண்ணி வந்து அவங்க போர்ட்ரேட் எடுக்கிறது வந்து இவங்க மட்டும் கிடையாது, ரெட்மியும் அது பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான மூவாகவும் இருந்துச்சு. இவங்க அது கொண்டு வந்தது ரொம்பவே நல்ல விஷயம். அந்த மேக்ரோவை விட்டுட்டாங்க, அது வரைக்கும் நல்லது தான். ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 16 மெகா பிக்சல் செல்ஃபி ஷூட்டர் கொடுத்துருக்காங்க. டீசெண்டான செல்ஃபிஸ் எல்லாம் எடுக்க முடியும் இதை வச்சுட்டு. அடுத்தது பார்த்தோம்னா இந்த iQOO 9ஓட பேட்டரி பார்க்கலாம். பேட்டரி பார்த்தோம் அப்படின்னா 4350 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு டீசெண்டான பேட்டரி தான். அது கூடவே வந்து 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு கண்டிப்பாக வந்து ஒரு 30 மினிட்ஸில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. 30 to 35 மினிட்ஸில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம், வெடிக்காமல் இருந்தால். அடுத்தது இந்த மொபைலோட ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் பற்றி தான். இதில் பார்த்தோம்னா 2 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 8+128, அதுக்கப்புறம் 12+256 அப்படின்னு சொல்லிட்டு 2 ரேம் வேரியன்ட்ஸு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா iQOO 9 Pro பற்றி பார்க்கலாம். இதுதான் வந்து இந்த 3 மொபைல்ஸ்லையுமே பார்த்தோம்னா ஒரு பெரிய என்னன்னே சொல்லலாம். டாப் எண்டு மாடல் இவங்களோட iQOO 9 சீரீஸ்லேயே வச்சுக்கிட்டு அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து இப்போ பார்ப்போம். iQOO 9 Proவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6.78 inches 2K டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த 2K டிஸ்பிளே யார்கிட்ட இருந்ததுன்னா சாம்சங் கிட்ட இருந்து. சாம்சங்கோட E5 அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுற ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே வந்து LTOP டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. LTOPலேயும் வந்து இது 2.0 வெர்ஷன். அதாவது இதனால் 1 ஹெர்ட்ஸ்லேருந்து 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இதோட ரிஃப்ரெஷ் ரேட்டை வந்து இதனால் மாற்றிக்க முடியும். அது கூடவே இந்த மொபைலில் வந்து ஒரு 300 ஹெர்ட்ஸுக்கு வந்து டச் சாம்பிளிங்கும் கொடுத்துருக்காங்க. டச் சாம்பிளிங்கை பற்றி பார்த்தா அப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து
ரிஃப்ரெஷ் ரேட் அதிகமாக டச் சாம்பிளிங் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைன்னா ஸ்டட்டராகி மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து டச் சாம்பிளிங் வந்து ரொம்பவே முக்கியம். அடுத்தது இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்க ப்ரொசஸர் பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ஹை அண்ட் ப்ரொசஸர் தான் போயிருப்பாங்க. ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ரொசஸர் தான் இருக்கும். ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 1 ப்ரொசஸர் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 8 Gen 1 வந்து ஆல்ரெடி வந்து ஹீட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இவங்க கூலிங் மெக்கானிசமும் இந்த மொபைலில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா iQoo 9 ப்ரோவோட கேமராஸ் தான். கேமராஸ் வந்து இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே யோசிச்சிருக்காங்க. ஒரு 50 மெகா பிக்சல் சாம்சங்கோட ISOCEL அப்படிங்கிற GN5 அப்படிங்கிற ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாம்சங்கோட சென்சார் குறை சொல்ல முடியாது தான். ஆனால் வந்து சோனிக்கு ஈக்குவலாக வந்து சாம்சங்னால் பண்ண முடியல. இப்போ வந்து சாம்சங்கோட சென்சார் இவங்களோட ஃப்ளாக்ஷிப்பில் யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி அவுட்புட் இருக்கும்னு சொல்லிட்டு ஃபோன் நம்ம கையில் இருந்தால் தான் பார்க்க முடியும். அடுத்த கேமரா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. இந்த அல்ட்ரா வைட்னால் வந்து 150 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ வரைக்கும் வந்து கேப்சர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஷ்ஐ லென்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 150 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். அது கூட வந்து இந்த 16 மெகா பிக்சல் போர்ட்ரேட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து டெலிஃபோட்டோ கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க. 2.5x வரைக்கும் ஆப்டிக்கலாக அவங்களால ஜூம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூணுத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த 50 மெகா பிக்சல் மெயின் சென்சாருக்கு வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டேபிளைசேஷன் கொடுத்துருக்காங்க. வித் கிம்பிள் ஸ்டேபிளைசேஷனோட கொடுத்துருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட 5 ஆக்சஸ் வரைக்கும் வந்து உங்களால் வந்து கிம்பிள் வந்து ஸ்டேபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு iQoo தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா வந்து iQoo ஆல்ரெடி வந்து கிம்பிள் சென்சாரில் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க iQoo. ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 16 மெகா பிக்சல் செல்ஃபி ஷூட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைலோட பேட்டரி தான். பேட்டரிக்கு பார்த்தோம்னா ஒரு 4700 mAh கொடுத்துருக்காங்க. 120 வாட்ஸ் வரைக்கும் ஒயர்டு சார்ஜும் 50 வாட்ஸுக்கு வந்து ஒயர்லெஸ் சார்ஜும் கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் ஸ்பெக்ஸ், டாப் அண்ட் மொபைல் கண்டிப்பாக வந்து இது எல்லாமே கொடுத்து தான் ஆகணும். அதனால் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா இந்த மொபைலோட ஸ்டோரேஜ் அண்ட் ரேம்னா 8+256 அதுக்கப்புறம் 12+256 அப்படின்னு சொல்லிட்டு 2 ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் மட்டும்தான் இந்த மொபைலுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, iQoo 9 அண்ட் iQoo 9 Pro பற்றி பார்த்தாச்சு. இப்போ வந்து iQoo 9 SE பற்றி பார்க்கலாம். இதோட கடைசி தம்பி பற்றி நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். iQoo 9 SEயில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6.62 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுற 300 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் சப்போர்ட் பண்ணுற ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா இந்த மொபைலோட ப்ராசஸர் தான். இந்த மொபைலோட ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா ஸ்னாப்ட்ராகனோட Qualcomm 888 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 9 ப்ரோவில் பார்த்தோம் அப்படின்னா 8 Gen 1, அப்புறம் 9ல் பார்த்தோம்னா 888+, இப்போ வந்து 888. இந்த மூணுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாக்ஷிப் சிப்செட் தான். ஃப்ளாக்ஷிப் சிப்செட் கொடுத்தது வந்து பெரிய விஷயம். ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இந்த ப்ரைஸை வந்து நீங்கள் பார்த்தா தான் தெரியும். இந்த ப்ரைஸுக்கு வந்து 888 கொடுக்குறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். அடுத்தது பார்த்தோம்னா இந்த iQoo 9 SEயோட கேமராஸ் தான். கேமரா பார்த்தோம்னா ஒரு 48 மெகா பிக்சல் சோனி IMX598 சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த சென்சார் பார்த்தோம் அப்படின்னா OISம் சப்போர்ட் பண்ணுது. ஆனால் வந்து 9 and 9 Pro மாதிரி வந்து இதில் வந்து கிம்பிள் ஸ்டேபிளைசேஷன் எல்லாம் கொடுக்கல. ஜஸ்ட்டு வந்து OIS மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அது கொடுத்ததே பெரிய விஷயம். அது கூடவே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடும் ஒரு 2 மெகா பிக்சல் மோனோக்ரோம் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இந்த மோனோக்ரோம் சென்சார் எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. கொடுக்காமலே இருந்திருக்கலாம். இந்த 2 மெகா பிக்சல் பார்த்து கடுப்பாயிடுச்சு. சரி, இந்த கம்பெனிஸ் எல்லாம் திருந்த போகிறதே கிடையாது. கண்டிப்பாக வந்து அவங்க 2 மெகா பிக்சல் கொடுக்க தான் போகிறாங்க. ஏன் அப்படின்னா வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் அப்படின்னு சொல்கிற ஒரே காரணத்துக்காக 2 மெகா பிக்சலில் வந்து ஒன்றுமே நம்மளுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. அப்புறம் ஒரு 16 மெகா பிக்சல் செல்ஃபி ஷூட்டர் கொடுத்துருக்காங்க. 3 ஃபோன்லேயுமே ஒரே மாதிரி 16 மெகா பிக்சல் செல்ஃபி ஷூட்டர் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி மட்டும்தான் உங்களுக்கு வந்து மாறுது. முன்னாடி கேமராஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுறீங்க இப்போ? சாரி iQoo, சரி ரெண்டுமே ஒன்று தான். ஏன் வந்து பின்னாடி மட்டும் உங்களோட கேமரா டிஃப்ரென்ஸ் காமிச்சிட்டு முன்னாடி காமிக்கல? வாட் இஸ் திஸ்? சரி, ஓகே, அதெல்லாம் விடுங்க. அடுத்தது இந்த மொபைலோட பேட்டரி தான். இந்த மொபைலில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4500 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெரிய பேட்டரி தான். 66 வாட்ஸுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. 66 வாட்ஸ் வந்து ஓகே, நல்ல விஷயம்தான். ஆனால் ஃபோன் வெடிக்காமல் இருந்தால் சரி. ஏன்னா ப்ராசஸரும் ஹீட் ஆகும். சார்ஜரும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 66 வாட்ஸுக்கு கொடுத்துட்டீங்க. ஃபோன் வெடிக்காமல் இருந்தால் சரி. கூலிங்க்கு வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் மொபைல் வெடிக்குதா இல்லையான்ட்டு.
அடுத்தது இந்த மொபைல்ஸோட ஸ்டோரேஜ் அண்ட் ரேம்னா 8+128ம் 12+256 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் வந்து இந்த மொபைல் வந்து அவைலபிளாக இருக்குது. அவ்வளோதான், இந்த 3 மொபைல்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ அந்த மொபைல்ஸோட ப்ரைஸிங் வந்து நம்ம பார்ப்போம். ஏன்னா அதுதான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும் இந்த ப்ரைஸுக்கு இந்த மொபைல் வந்து ஒர்த் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 மொபைலோட ப்ரைஸிங் பார்க்கலாம். iQoo 9 பார்த்தோம் அப்படின்னா 8+128க்கு வந்து 43,000மும் 12+256க்கு பார்த்தோம் அப்படின்னா 47,000மும் வந்து ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. நல்ல ப்ரைஸ் தான், நல்ல டீலில் தான் அவங்க வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா iQoo 9 Pro தான். iQoo 9 Proவில் பார்த்தோம்னா 8+256க்கு வந்து 65,000மும் அப்புறம் வந்து 12+256க்கு வந்து 70,000மும் வந்து அவங்க ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து இந்த மொபைலில் கொஞ்சம் வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. 65,000 ரூபாய்க்குள்ளேயே அவங்க கொண்டு வந்திருக்கலாம். எதுக்கு அவங்க 70,000 ரூபாய்க்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அடுத்தது பார்த்தோம்னா நம்ம சின்ன தம்பி iQoo 9 SE தான் சொல்கிறேன். 8+128க்கு வந்து 34,000மும் 12+256க்கு ஜிபிக்கு பார்த்தோம் அப்படின்னா 38,000மும் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த ப்ரைஸிங் வந்து 888 கொடுக்குறது வந்து நல்ல விஷயம். இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த iQoo 9 அண்ட் iQoo 9 Pro வந்து ப்ரீ ஆர்டரிங் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இது ரெண்டுமே வந்து உங்களால் அமேசானில் வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து iQoo 9 SE வந்து மார்ச் 2ஆம் தேதியிலேருந்து மட்டும்தான் ப்ரீ ஆர்டரிங் வந்து அவைலபிள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து iQoo தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து கண்டிப்பாக வந்து அமேசான் மூலயமா தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்டாக அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைல்ஸோட டோட்டல் டீட்டெயில்ஸ், ப்ரைஸிங் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து என்னோட சஜஷன், இந்த மொபைல் வந்து யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கேமிங் ஆடுறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த 3 மொபைலில் ஏதோ ஒரு மொபைல் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வந்து iQoo 9 SE வாங்குறது வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா ப்ரைஸிங் வந்து ஒரு டீசெண்டான ப்ரைஸிங்கில் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரைஸிங்க்கு வந்து 888 கொடுக்கறது வந்து பெரிய விஷயம்தான். 34,000 ரூபாய்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வாங்குறீங்கன்னா iQoo 9 SE இல்லைன்னா iQoo 9 அப்படிங்கிற 2 மொபைல் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். மெயினாக வந்து நீங்கள் கேமிங் ஆடுறீங்க அப்படின்னா iQoo 9 அண்ட் iQoo 9 Pro யாருக்காக சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா வந்து வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்காக நான் வந்து iQoo 9 அண்ட் 9 Pro வந்து கண்டிப்பாக வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். நான் வந்து பெஸ்ட்டாக வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து iQoo 9 Proக்கு வந்து நீங்கள் போகலாம். ஏன்னா வந்து ஸ்டேபிளைசேஷன் வந்து அந்த லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஸ்டேபிளைசேஷனில். அதனால நீங்கள் அதில் நம்பி போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே காய்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் VYT சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க iQoo 9 அண்ட் 9 Pro, அது மட்டும் இல்லாமல் iQoo 9 SE பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தாராளமாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நான் படிப்பேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் மீ சைனிங் ஆஃப். பை பாய்.